சரவணபவ ஜோதிட அறிவகத்தினுடைய நிறுவனரும் சகோதரனுமாகிய உயர் திரு பரணி பாரதி அவர்களே, சரவணபவத்தினுடைய நிர்வாகிகளே, மேடையில் விட்டிருக்கும் எனது குருவாகிய மருதமலை குருஜி அவர்களே, மற்றும் எனக்கு முன்பு பேசி அமர்ந்த ஜோதிட ஜாம்பவான்களே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிடத்தை படைக்கும் ஜோதிட பிரம்மாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த ஜோதிட நூல் வழிகாட்டியான குமாரசாமியம் என்ற நூலை முதலில் நான் வணங்கி, அந்த நூலின் அடிப்படை தன்மையான நட்சத்திரம் என்ற செயலுக்குள் உள்ளே போகிறோம். உள்ள வரப்பே சொன்னார் சூட்சமம். நட்சத்திரத்தில் சூட்சம்னு சொல்லிட்டு என்ன இருக்குதுன்னு தெரியல. எல்லோரும் சூட்சம்னு தான் சொல்கிறாங்க. அந்த தன்மை சொல்லிட்டா போதும், நட்சத்திரம் தான். இது பரணி பாரதி ஒரு ட்ரிப்பு அந்த கிளாஸில் கேட்குறப்ப கூட அந்த மாதிரி சொன்னேன், உங்களுக்கு நட்சத்திரங்கிறது இதுதான் உங்களுக்கு அப்படின்னு அழகாக சொன்னார் அவர். அப்படியே அந்த நட்சத்திரத்தை வைத்து ஒரு சில இடத்துல வந்து அந்த வாஸ்துவை கூட நிறையா சொன்னார். பின்னாடி வர இடத்துல நான் சொல்லியிருந்தேன் நட்சத்திரங்கள் எப்படி எப்படி வாஸ்துக்குள்ளே வேலை செய்யுதுன்னு. அது நிறைய அவர் இது பண்ணியிருந்தார். எனக்கே வந்து வீட்டுக்குள்ளே இவ்வளவு இருக்குதா அவர் சொன்ன உடனே நான் அதை நட்சத்திரமாக போட்டு பார்த்தேன். அப்போ அவளை அந்த நட்சத்திரம் போடுறப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வாஸ்துங்கிறது எப்படி நட்சத்திரமாக வேலை செய்யுது. நான் முதல்ல வந்து ஒரு நிறைய இது இப்போ பேசியிருக்கோம். மாநாடுன்னு போட்டதுக்கப்புறம் முதல்ல ஒரு மாநாடு ஒன்று பள்ளிப்பாளையத்தில் நடக்கிறப்ப கூட அந்த வாஸ்து பற்றி அந்த வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி இருந்தால் அந்த எந்த மாதிரி நட்சத்திரத்துக்காரர் வாஸ்து எப்படி இருக்கும் என்னங்கிறத இது பண்ணார். அதையே அப்படி பிற்காலத்தில் வந்து பரணி பாரதி சொல்ல என்னாச்சுன்னா இவ்வளவும் இருக்குது, இன்னும் அவர் வாஸ்து வந்து இன்னும் நட்சத்திரத்தில் சொன்னால் இன்னும் எப்படி இருக்குன்னு நிறைய முறை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த நட்சத்திரத்தில் வந்து ஏன்னா என்னுடைய சப்ஜெக்டை வாஸ்துவில் போச்சுன்னா எனக்கும் பெருமை தானே. அதை அவர் பரணி பாரதி கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் செய்வாருங்கிற உங்கள் முன்னாடி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். கொஞ்ச நாள் முதல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். வாஸ்து பற்றி அவ்வளோ பேசினார், கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோக பேசினார். அவர் சொன்னதை இப்போ கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே முழுக்க அவர் வந்து என்ன அப்படின்னா அந்த என்னுடைய சப்ஜெக்டுக்குள்ளே வரப்போ இன்னும் நல்லா இருக்குது, எடுத்து பேசுகிறப்ப இன்னும் நல்லா இருக்குது. அப்போ நானே கூட பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எனக்கு சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு நானே உன் கிளாஸுக்கு வரப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே என்னால் வர முடியலனா கூட என்னுடைய பிரதிநிதி ஒருத்தர் வந்துடுவாங்க கூடி சீக்கிரம். அந்த அளவுக்கு தான் வந்து நல்ல எளிமையாகவும் இருந்தது. அந்த வாஸ்து வந்து எளிமையாக இருந்தது. அடுத்து நான் உருவாக்குறேன். ஒவ்வொரு ஜோதிடரும் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தன்னுடைய கருத்துக்களை யாரோ ஒருத்தர் துணித்து புதுசாக உருவாக்கணும். மொத்த ஸ்டூடெண்ட்டை சொல்லி கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரோ ஒருத்தர் எனக்கப்புறம் இவர் தான் அப்படின்னு உருவாக்கணும். ஏன்னா அரசியல்காரங்க எனக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லங்காட்டி தான் இந்த அளவுக்கு இருக்குது. அவங்க கரெக்டாக ஆளை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நாமளும் அதே மாதிரி தான் நம்ம ஜோதிடத்தை நமக்கப்புறம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா போகாதனால தான் ஜோதிடம் வந்து இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஜோசியராக கொண்டாந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு சிறப்பு எல்லாமே இருக்குது. இப்போ குடும்பத்தில் வந்து இருக்கிறாரு, அவர் கூட இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து இன்னும் ஒத்து வரல அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. பாருங்கள், அடுத்த தசாபத்தி மாறுறப்ப உங்களுடைய வீட்டில் யாரோ ஒருத்தர் ஜோசியத்தில் இருப்பாங்க. பரணி பாரதி அவர்களுக்கு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு என் குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் அப்படி பேசுகிறேங்க இப்படி பேசுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாலாஜி பேசுகிறேன். அப்படி இல்லை, எங்கள் குடும்பத்தில் வரலன்னு ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வந்துடுறாங்கங்கிற ஒரு பெருமை இருக்கிறத விட தன்னுடைய சப்ஜெக்ட் அங்கே நிலைநிறுத்திட்டு போயிட்டாங்கன்னா போதும். கருத்துக்கள் அங்கே கொண்டு வச்சிட்டோம்னா இப்போ அப்படியே தொடர்ந்து வரும். இந்த நட்சத்திரங்கிறது யாருமே எடுக்கலை. கடந்த ஒரு 40 வருடம் மறைவாக தான் எடுத்திருக்காங்க. இன்னும் சாரான்னு சொல்லிட்டு மட்டும் தான் போயிருக்கிறாங்க. அதை எடுத்து பலன் கூறுங்க அப்படின்னா யாரும் கூட மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த முதல்ல பேசினவர் கூட அழகாக பேசினார். அந்த மூளையில் எந்த மாதிரி இருக்கணும், இந்த ஈசானி மூளை இப்படி இருக்குன்னு அழகான நட்சத்திரத்தில் சொல்லியிருக்குது. அது இன்னும் தெளிவாக போகலான்னு அதை பரணி பாதிட்டு நான் இன்னும் ஓரளவுக்கு நான் அந்த
வாஸ்துவை கொஞ்சம் எந்த அளவுக்கு பிடுங்கணுமோ அந்த அளவுக்கு பிடுங்கிக்கிட்டு, ஏன்னா அவர் தான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்டுகளும் சரி, எனக்கும் சரி, நிறைய அந்த மாதிரி இருக்குது. அந்த வாஸ்து அழகாக பெருமை கரெக்டாக கொண்டு போகிறப்ப என்ன நடக்குது அந்த வாஸ்துக்குள்ளே. அப்போ அந்த வாஸ்துனுடைய செயல்பாடுகள் எப்படி அந்த நட்சத்திரத்தில் வேலை செய்யுது, ரெண்டையும் மிர்ச்சி பண்ணணுன்னு வைங்க, இன்னும் பிரமாதமாக சொல்லிட்டு போயிடலாம். அதை தான் உங்களுக்கு என்னென்னா, ஜென்ரலாகவே வாஸ்துங்கிறது நட்சத்திரத்தினுடைய 4வது பாவம். கடகத்துக்கெல்லாம் கடகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னாவே வாஸ்து கரெக்டாக இருக்கும் யாருக்குமே. அப்போ அந்த கடகத்தில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதுதான் அந்த வாஸ்துக்கு சரியான ஒரு இது. அப்போ அந்த எடுத்து பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே அந்த கடகம் வேலை செய்யாது. அப்போ நேராக மகரத்துக்கு தான் வரணும். நான் நிறைய வீட்டில் போய் பார்த்துருக்குறேன். உள்ளே பூந்த உடனே அந்த வீட்டில் என்ன சரியில்லாமன்னா, வாஷிங் மிஷின் சரியில்லைன்னு சொல்லுவேன். அது முழுக்க முழுக்க ஒரு காலகட்டத்தில் சொல்லி கொடுத்தார். ஏன் வாஷிங் மிஷினுக்கு போனோம் அப்படின்னு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா துவைக்கிறக்கல் இருக்கும், காம்பவுண்டுக்கு வெளியே. அப்போ அங்கேயே நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம், அவங்க வீட்டில் தொழில் பிரச்சனை உண்டு. ஏன் சொன்னேன்னு யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்ப ரைட்டில் ஈசானி மூலை பக்கம் காம்பவுண்டுக்கு வெளியே, காம்பவுண்டுக்கு உள்ளே இல்லை, காம்பவுண்டு வெளியே ஈசானி பக்கத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா துவைக்கிற கல் இருக்கும். கண்டிப்பாக உள்ளே பூந்த உடனே நீங்கள் என்ன சொல்லணுன்னா, வீட்டில் என்னங்க தொழில் பிரச்சனை, சனி அல்ல என்றுமே. துவைக்கிற மிஷின், வாஷிங் மிஷின்ங்கிறது அதனால தான் சொல்லியிருக்கேன். துவைக்கிற இடம் ஒரு பெண்களுக்கு 2 தான் முக்கியம், படுக்கை அறை முக்கியம் அல்ல. 12ஆம் பாவம் என்றைக்கு வேணாலும் வந்துடும். 10ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் சரியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் அந்த பெண் இருக்கும். அதனால தான் பெண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்ப இல்லத்தரசின்னு தான் சொல்கிற மாதிரி, இல்லத்தரசன் எவனும் சொல்ல மாட்டான். வாஸ்து வச்சது தான் இது. இல்லத்தரசன் எங்கேயும் வேலை செய்ய மாட்டான், இல்லத்தரசி தான் வீட்டில் வேலை செய்வாள். 4ஆம் பாவம் சாப்பாடு நல்லா இருந்தால் தான், சமையலறை நல்லா இருந்தால் தான் அந்த பெண் வீட்டில் நல்லா இருக்க முடியும். அது அழகாக நிறைய ஒரு சப்ஜெக்டில் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவர் வீடியோலாம் எடுத்து பார்க்குறப்ப, பரணிபரத்து வீடியோ பார்ப்ப நிறையா ஏன் நட்சத்திரத்தில் உள்ளே கொண்டு போனோம். நான் நிறைய சொல்லியிருக்கோம், நாங்கள் நட்சத்திர வாயிலாக நிறையா சொல்லியிருக்கிறோம். ஆனால் வாஸ்துக்குள்ளே போய் சொல்கிறப்ப இன்னும் பிரமாதமாக இருக்குது. லால் கிதாப்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லால் கிதாப் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பரிகாரத்துக்குள்ளே போக வேண்டாம் பாரு. ஆனால் லால் கிதாப் பரிகாரங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் வேறு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். வீட்டில் பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தால் ஈசானி மூலையில் மேல் மண் குவளையான குப்பியில் தேன் நப்பி ஈசானி மூளைக்கு மேலே கட்டுங்க. அந்த கட்ட இடம் பிள்ளையார் எறும்பு எடுத்துட்டால் தொழில் சிறக்கும், சிகப்பு எறும்பு இருந்துச்சால் தொழில் பாதிக்கும். அவர் பாட்டில் அழகாக அந்த லால் கிதாப் புக்குங்கிறத நீங்கள் பாடி தமிழில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். லால் கிதாப்புங்கிறது இமாச்சல பிரதேசனுடைய யூனிவர்சிட்டி ஹெச்ஓடி. அவர் நாங்கள் நேரில் போட்டு முறை நாங்களாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவர் கொடுக்குற அந்த லால் கிதாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் வாஸ்து வச்சு தான் சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள் என்ன இருக்க வேண்டும். நான் முதல்ல மேடை ஏறுறப்ப காணோம், மீனாட்சி காணோம். மீனாட்சி தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன், பரணி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த அடுப்பு சிறப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, என்றைக்கு நீங்கள் பாருங்கள், நமக்கு முன்னோர்கள், நமது தாய் பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் அப்போ எப்போ செய்வாங்க அப்படின்னா குமிஞ்சி செய்வாங்க. அடுப்பு காலுக்கு கீழ் இருக்கும், முழங்காலுக்கு கீழ் இருக்கும். குமிஞ்சி செஞ்சு செய்கிறப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு சின்ன டேபிள் போட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்து அப்படியே மாற எடுத்து பாருங்கள், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு தெரியுமா? என்று நான் முதல்ல சொல்லியிருக்கேன், என்று ஒரு அடுப்பு பெண்ணுடைய தொப்புள் கொடிக்கு மேலே இருக்கோ அந்த வீட்டில் சமையல் சிறப்பாக இருக்காது. எடுத்து பாருங்கள், குமிஞ்சு நிமிந்து பண்ணுற சமையல் தான் சிறப்பாக இருக்கும். அதனால தான் மண்டபத்தில் போய் பாருங்கள், மண்டபத்தில் சமையல் செஞ்சிட்ருக்குறோம். வீட்டில் செய்யுங்க. நான் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறப்பயே சொல்லிவிடுவேன், வாஸ்துன்னு கிடையாது. நான் நிறைய இடத்துல, ஏன்னா இப்போ சமீபத்தில் எனக்கு இந்த ஊட்டி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போந்தோடனே சொல்லிவிடுவேன், இந்த வீட்டில் சமையல் பிரச்சனை. அப்போ ஒரு வீட்டில் சமையல் பிரச்சனைனாவே அந்த வீட்டில் இல்லத்தரசி ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறாள்.
எதனால்? தொழில் இல்லாதனால, வருமானத்தில். ஏன்னா அந்த 4ஆம் பாவம் பார்க்கக்கூடியது 7ஆம் பாவத்தை, 10ஆம் பாவத்தை தான். அப்போ எங்கள் தொழில் பாதிப்பு உண்டு. இது இதில் சொல்ல குமாரசாமியத்தில் பறையினா அடுப்புன்னு சொல்லி வச்சுருக்கு பாருங்கள். அதனுடைய விளக்கங்கள் எடுத்து போட்டு பார்க்குறப்ப எந்த ஒரு இடத்துலையுமே நான் உள்ளே போந்தோன்னு சொல்லிவிடுவேன். அவங்க சொல்லி அந்த சமையலினுடைய திட்டம் இறக்குங்க அப்படின்ட்டுருவேன். ஏன்னா அங்கே ஈஸி, ஊட்டிலாம் டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்கு ஈஸி. எல்லாம் பலகையில் தான் அடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டுருவேன். குறைச்சினாவே அங்கே ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் பாவம் வேலை செய்ய 6ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடைசி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்த ஒரு அனுபவம். 6 இல்லை, சரி 1 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு அனுபவம். உங்களுக்கு நண்பர்கள் அனைவரும் வெளிநாடு செல்கிறதுக்காக, ஜோதிட நண்பர்கள் அனைவரும் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாங்க. வெளிநாடுங்கிறது எந்த பாவம்? 9ன்னு ஒன்று இருக்குது, 12 இருக்கும், 9ன்னு ஒன்று இருக்கும். அப்போ 9ஆம் பாவம் வேலை செய்கிறப்ப தொழில் பாவம் வந்துடணும். 10ஆம் இடம், ஏன்னா தர்ம கர்மாதிபதி அவர் தான். இப்போ ஏதோ ஒரு கர்மத்தை 4ஆம் தொழில் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் போட்டாங்க, டிக்கெட் போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. வெளிநாடு போகிறப்ப யாரோ ஒருத்தர் ஜோசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய முடிவை பார்த்தேன். பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் என்னென்னா, நீ எனக்கு காசை திரும்பி கொடுத்துருப்பா, நான் வர முடியாது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்பி வாங்கிட்டேன். எல்லோரும் கேட்டாங்க இந்த மாதிரி. கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோதிடம் போகிறப்ப வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறப்ப ஏதோ ஒன்று நடக்குங்கிறது உண்டு. ஏன்னா 10ஆம் விரை பாவத்து அது 9ஆங்கிறது. வெளிநாடு போகிறப்போ விரயம் ஒன்று இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. 10ல் ஒரு விரயம் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ரிஷபலக்கணம் 10ல் சனி சூரியன் எனக்கு கும்பத்தில். அப்போ ஏதோ ஒரு விரயம் நடக்குதுன்னு இருக்குது. 4ஆம் பாவம் தான் இருக்குது. 4ஆம் பாவம் தாய். 9ஆம் பாவத்தில் அதனுடைய 4ஆம் பாவாதிபதி 10ல் போய் உட்காந்துருக்கிறாரு. ஒரு விரயம் நடக்குதுங்கிறது தெரியும். 10ல் சனி சூரியன், சூரியன் மாமனார், சூரியன் அப்பா, சனிங்கிறது தாத்தா இல்லை விட்டுட்டேன். 2 பார்க்குறது 4ஆம் பாவத்தை பார்க்குது. 4 தாய். நான் இதே கால்குலேஷன் போட்டுட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா எல்லாமே வயதுக்கு மீறினவங்க, 80 வயதுக்கு மேற்பட்டவங்க. ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். டக்குன்னு அதே காலகட்டத்தில் 3ஆம் தேதி போகிறாங்க, 2ஆம் தேதி பிரச்சனைக்குரியதாச்சு. ஏன்னா 10ஆம் பாவம் மாமியார் ஸ்தானங்கிறது நான் மறந்துட்டேன். அப்போ 10ஆம் பாவத்தை அடி விழுந்துருச்சு. அப்போ அந்த 4ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் 10ஆம் பாவத்தில் இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாவே தெளிவாக வந்துடும் அந்த வாஸ்துங்கிறதும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வாஸ்து டச் பண்ண, ஏன்னா பரணி பாரதி அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி சொன்னாருங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க முதல் ஸ்டூடெண்ட்டே எனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எழுதி வச்சா யாருக்கு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்க மாட்டேன். டக்குன்னு உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தேன் நான். ஒரு முதல் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் எழுதி வச்சுக்கிறப்ப நான் பார்த்துருந்தேன். அதனால தான் சொன்னேன் அடுப்புனுடைய செயல்பாடுகள். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வைங்க, ஜென்ரலாகவே 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் தொடர்பு ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் தசாபுத்தி நடக்குன்னா உள்ளே போந்தோன்னா சிலிண்டரை பாருங்கள், சமையல் கட்டில் சிலிண்டரை பாருங்கள். 4ஆம் பாவங்கிறது வீடு. அதுக்கு 4ஆம் பாவத்துக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு 4ஆம் பாவம் என்னென்னா சமையல் கட்டு. சமையல் கட்டிலும் என்றைக்கு ஒரு பெண்கள் வின் பண்ணுற இடம் படுக்கை அறை அல்ல, சமையல் கட்டு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். 12ஆம் பாவம் வேண்டாம், 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தையும் எடுத்து சொல்லுங்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெண்மை நிலைமை சொல்லிடலாம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்க தான். நம்ம எப்படின்னா வீட்டுக்கு நாம் உரம்புற, ஆண்கள் உரம்புற, பெண்கள் தான் நிறத்த வெள்ளத்தரிசிகள். அவர்கள் பார்த்து இன்றைக்கி ரசஞ்சோறு போட்டால் ரசஞ்சோறு தான். வாமா, அதுதானே நடக்குது. ஒன்று இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போயிட்டு ரசஞ்சோறுன்னா கம்முனு திங்கிறமில்ல. செல்ல ரைட்டு தான் நான் சொல்லலை. உள்ளே போந்தோடனே இன்றைக்கி ரசஞ்சோறு தான் உனக்குன்னா என்ன பண்ண முடியும்? நைட்டு 10 மணிக்கு ஒன்றும் வேலையாகாது. இது அது எனக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கு தான் தெரியணுமில்ல. அதான் ஏன்னா இப்போ நேரம் இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போக போகிறோம். அதனால் அந்த வாஸ்துங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அவங்க எண்ணங்கள் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கணும். யார் யாரெல்லாம் 3, 7, 11 செயல்படுத்துலையோ அவங்க குடும்பத்தில் பிரச்சனைக்குரியதாக தான் இருப்பாங்க மனைவியோட. ஏன்னா 3ஆம் பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம். ஏன்னா 3ங்கிறது முயற்சி எண்ணங்கள், 7ங்கிறது மனைவி, 11ங்கிறது நிறைவேறுதல். எண்ணங்கள் மனைவியில் நிறைவேற்றக்கூடிய இதுதான் இருக்குது. ராகு அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருப்பாங்க. ராகுங்கிற ஒரு கிரகம் யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்க மனைவியோட ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க.
அவங்க மனைவி கேட்டதெல்லாம் தருவாங்க. இதுக்கெல்லாம் அந்த வாஸ்துக்குள்ளே தான் இருக்குது. வாஸ்துவில் 3ஆம் பாவத்து 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் எந்தெந்த இடம்னு பார்க்கணும் உங்களுக்கு. வாஸ்து அதாவது வாசப்படியே 9ஆக பிரிக்கிறாங்க. வாசப்படியே 9ஆக பிரித்து நடுவில் எங்கே வைக்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் இவங்களாம் உள்ளே போய் இன்டீரியாக போகிறாங்க. நான் உள்ளே போந்தோன்னே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. வீட்டில் மஞ்சள் பூ பூத்துட்ருக்கோம். போனோம் இப்போ கூட நடந்தது. மஞ்சள் பூ சைடில் பூத்துட்டு இருந்திருக்கோம். உள்ளே போனோடனே 65 ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே உள்ளே போனோன்னே ஏமா கர்ப்பப்பை எடுத்துட்டியானே கேட்டேன். 35 வயசு பண்ணுங்க. சரி எடுத்து 3 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த மஞ்சள் பூ குருனுடைய தன்மையை வைத்து அங்கே உள்ளே போகிறப்போ அந்த கர்ப்பப்பை நிலவை என்ன கர்ப்பப்பைங்கிறது குரு மஞ்சள் பூ. அப்போ அவங்களுடைய நிலைமை வெளியே காமிச்சு கொடுத்துருது. அப்போ உள்ளே போகிறப்பயே நம்ம என்றைக்கு அந்த கேட்டான காலை வைக்கிறப்பையே சைடில் பாருங்கள், ஈசானி மூலையில் தான் அவங்க இதை போட்டு வச்சுருப்பாங்க, வாசக்கல்ல இதை துவைக்கிறக்கல்ல. அப்போ நாம் உள்ளே போந்தோன்னா அவங்க வீட்டு வாஷிங் மிஷின் எங்கே இருக்கிறது பாருங்கள். ஏன்னா பெண்களுக்கு சமையலும் துவைக்கிறதும் தான் மிக பிரதான வேலை. அது அவங்களுக்கு வாஸ்துகளை சரியாக அமைச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அது இனிமேட்டு வருங்காலத்தில் அவர் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரு குழு கொடுத்தாச்சு, போய் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பூந்தோன்னு செவ்வாய் ஒரு ஜாதகத்தை உள்ளே வாங்கி பார்க்குறப்ப செவ்வாய் நிலைமை மோசமாக இருக்கிறதா, அந்த ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நிலை மோசமாக இருக்குன்னா சிலிண்டரை பாருங்கள். கைப்பிடி துணி தீப்பிடிக்கும். சிலிண்டர் மாற்ற தெரியாதவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். காரணம் என்னென்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம். அப்போ அந்த 4ஆம் இடம் வீட்டுக்குள்ளே இவங்க ஜாதகத்திலையும் பிரச்சனையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அந்த செவ்வாய் பிரச்சனைக்குரியதாக தான் இருப்பாங்க. இப்போ எடுத்து பாருங்கள், யாருக்கெல்லாம் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டாலும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அப்போ அவங்க அந்த சிலிண்டரை சரியாக செய்யலைன்னா அடுப்புக்குரிய பிரச்சனையை சேர்ந்துடும். அப்போ ஒழுங்காக சமையல் செய்ய மாட்டாங்க. வீட்டில் உப்பு உரப்பு இருக்காது, எதையோ ஒன்று மாட்டிக்குவோம். அப்போ அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா எதுவுமே இருக்காது. டெய்லி சண்டை, அரிசியில் ஊற. அதே மாதிரி தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யாராச்சும் பெண்கள் இருந்துச்சுனாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா 2 பொருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்தில் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு உப்பையும் சொல்லக்கூடாது, இல்லைன்னு அரிசியும் சொல்லக்கூடாது. தீந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷங்கள் அங்கே ஒட்டிக்கும் உங்களுக்கு. அரிசி இல்லை வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த டைமில் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோ தெரியாது. நாளைக்கு காலையில் ஒரு சிப்பம் அரிசி வீட்டில் இருக்கணும். நாளைக்கு காலையில் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. இல்லைங்கிற வார்த்தையை அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடாது. பெண்கள் வாயில் வர, ஆண்கள் நாங்கள் சொல்லிவிடுவோம் அரிசி கடை பூட்டி இருக்குதுன்றோம். அது எங்களுக்கு ஈஸியாக சொல்லிடணும். கொஞ்சம் அப்படியே நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா இல்லைங்கிற அரிசி இல்லை அப்படின்னு வார்த்தையே வரக்கூடாது. இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, அடுத்த செட்டு வாங்கிட்டு வந்துருங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லைங்கிற வார்த்தையே அங்கே வரக்கூடாது. அது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதை டைம் எடுத்துக்கோ உங்களுக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம், 4ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் இருக்குது. அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள், யாராச்சும் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாவே அங்கே சமையல் சரிவர பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு சமையல் ருசி இருக்காது. அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு தலை பாம்பே நாக்கை நீட்டிகிட்டு இருக்கும், 5 தலையும் சேர்ந்து நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ அவங்கள ருசியான சமையல் எங்கே கிடைக்கும்? அதனால தான் அந்த இடத்துல போய் ருசியான சுக்கரன் உக்காந்துச்சுன்னா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. யாராருக்கெல்லாம் 4ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதோ அவங்களாம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே மனைவி பக்கம் சாஞ்சிருவாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கே உப்பு உரப்பு இல்லாத ஒரு இடம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. நல்ல ருசியாக உள்ள ஒரு ஆள் வந்துச்சுன்னு வையே, அப்படியே அம்மாவை கழட்டி விட்டுரும். ஏன்னா 4ஆம் பாவம் தானே, அம்மாவை கழட்டி விட்டுரும். அப்போ தான் அங்கே முரண்பாடுகள் வந்துடும். இது வாஸ்துக்குள்ளே இருக்குது. என்றைக்காச்சும் சுக்கரன் உள்ளே வரப்போ பாருங்கள் 4ஆம் பாவ தொடர்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்து மருமகளோட அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சமையல் 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க, உப்பை மருமகளை போட சொல்லுங்கள் அப்படின்ட்டுருங்க, ஈஸியாக போயிடும்.
இது வந்து அந்த வாஸ்துக்குள்ளே அவ்வளோ முக்கியமாக இருக்குது. நாங்களாம் பார்த்துட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ முதல்ல சொல்ல அவ்வளோ இதாக எடுத்துருந்தேன். அதே போல் இந்த செடி வைக்கிறத பற்றி அவர் சொல்லியிருந்தார். துளசி செடி இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். வீட்டிற்கு முன்பு இயற்கையாக இருக்கணும். செயற்கையாக நான் கொண்டாந்து வச்சுட்டேன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இயற்கையாக தொட்டாஞ்சனிக்கு வந்து விட்டால் அந்த இடத்துல இயற்கையாகவே துளசி செடி வந்துடும். நீங்கள் அதை பற்றி எதுவுமே கிடையாது. ஒரு தொட்டாஞ்சலிக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இயற்கையாகவே இருந்துச்சு, நான் வைக்கவே இல்லையே எப்படி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல துளசி செடியும் வந்து உட்காந்துரும். ஒரு சில இடத்துல ஒரு சிலது வந்துடும் உங்களுக்கு. சென்னையில் போன ஒரு ட்ரிப்பை வந்து சென்னைக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சைதாப்பேட்டையில் குடியிருக்கிறேன்னு சொன்னார். சைதாப்பேட்டையில்னா ஒரு சில சென்னைக்காரருக்கு அங்கே இருக்குன்னு தெரியும். சைதாப்பேட்டையில் குடியிருக்கிறேன். சார் என்ன சார் பிரச்சனை சார்? சார் எங்கள் வீடு பக்கத்தில் புதாரா ஒரு வீடு இருக்குது சார், பாம்பு இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசனை பண்ணி சென்னை சிட்டிக்குள்ளே பாம்பு புதாருக்குள்ளே இருக்குமா அப்படின்னு. சிட்டிக்குள்ளே வேறு எந்த வந்து சைதாப்பேட்டை ஏரியா அவங்க சொன்ன உடனே இது பண்ணுறப்ப என்ன, ஏனென்றால் நீங்கள் ஒரு புதாராக இருந்தால் நீங்கள் விதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் புதர் வந்துச்சுன்னா வத்தலை இயற்கையில் அந்த கட்டுவரி மாம்பு உள்ளே வந்துடும். இதெல்லாம் கடவுள் கொடுத்தது நமக்கு. எந்த இடத்தில் ஒன்று இருக்கிறதோ அதனுடைய துணைப்பொருள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். தொட்டாஞ்சனிக்கு எங்கே இருக்கிறதோ துளசி உள்ளே வந்துடும். இதெல்லாம் இயற்கையில் நீங்கள் பாருங்கள். இது அவ்வளோ வாஸ்துக்கு உண்டான முக்கியம். நாங்களாம் வாஸ்துக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரி சொன்னோம். ஏன்னா என்னுடைய குருநாதர் ஒருத்தர் அங்கேருந்து சொன்னார், ஒரு லைனாக 10 வீடு கட்டுறாங்க, 10 வீடு நான் இதாகுது, 10 வீட்டில் 9 வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு. போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, பின்னாடி மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு முதல் வீடு சேல்ஸ் ஆகலை, மற்ற எல்லாம் சேல்ஸ் ஆகுது. கடைசி வீடு 6 லட்ச ரூபா சொல்கிறாங்க, அது விற்கிது. முதல் வீடு 5 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாரு, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஒவ்வொரு வீடும் 5-5 சென்ட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். கடைசி வீடு 6 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க, முதல் வீடு 5 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க, விற்க மாட்டேங்குது. அவர் இறந்துட்டார். செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருந்தேன், கூட கொண்டு போயிருந்தேன், வா பார்த்துக்க போகலான்னு சொல்லிட்டு போனோன்னா அவர் வேறு எதுவுமே உள்ளே சொல்லலை. போய் ஒரே ஒரு ஃபில்லர் 2 ஃபில்லருக்கு நடுவில் இருக்க செவுத்தை மட்டும் இடினார். இடிச்சுன்னா நான் அவர் சொல்லியே தான் கூப்பிட்டு போனார். நான் உள்ளே போய் எதை வேணாலும் இடிக்க சொன்னேன். நீங்கள் எதையோ இடிச்சு மேலே பில்டிங்காக கூட இடிங்க வேண்டாங்களா, எனக்கு விற்றா போதுன்னு. போய் விற்றுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கூடவே 4 பேர் வந்தாங்க. கரெக்டாக அந்த செவரை அடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு நான் மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த நாள், ஏன்னா பள்ளிப்பாளையத்தில் தான் இது நடந்தது, ஈரோடு அருகில் இருக்கிற பள்ளிப்பாளையத்தில் தான் நடந்தது. மறுபடியும் அடுத்த நாள் கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, சார் 9.5 லட்ச ரூபாய்க்கு மொதல் வீடு விற்கிது அப்படின்னு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த குறையை வந்து அவன் சரியாக இருக்கக்கூடியது. பரணி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். போகிற இடத்துல அப்படி உட்காந்து அளவர டேப்பு, என்ன எதுக்கு இவங்களாம் டேப் எடுத்து அளக்குறாங்க, ஏதோ அதில் ஏதோ இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நானும் ஒரு டேப் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எது ஒன்றுமே அந்த பொருளுக்கு உண்டான செயல்பாடுகளை அழகாக செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி நிறைய நான் 2-3 இடத்துல பார்த்துருந்தேன். அவர் கிளாஸுக்கு வரப்பையும் சரி, என்னோட பழகின காலகட்டத்திலேருந்து அப்படி நல்லா இது பண்ணார். அந்த வாஸ்து எடுத்து அவ்வளோ அருமையாக சொல்லிகிட்டு இருந்தார். ஃப்ளைட்டில் போகிறப்ப சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஜீனியஸு, உங்களால் வளர்ந்தவங்க தான் எல்லாருமே அப்படின்னாரு. ஆனால் எனக்கே தெரியாது. அவர் விளக்கம் சொன்னார், இந்த மாதிரி தாங்க இத்தனை பேர் இருக்காங்க, வளர்ட்டவங்கன்னு தான் நான் சொல்லிட்டேன். அதனால் ஒவ்வொரு மணியும் அவர் தான் சொல்லுவார், உங்களால் இத்தனை பேர் வளர்ந்துருக்குறாங்க, இவ்வளோ பெருசில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உதாரணம் காமிப்பார், என்னை கூப்பிட்டு உதாரணம் காமிப்பார். அந்தளவுக்கு இருக்குது வாஸ்து. எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தேன். அங்கேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டுக்கு அந்த மாதிரி ஃப்ளைட்டு வந்து 2 பேர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சுன்னா அவன் முதல்ல சொல்லிட்டான். சின்ன அவன் நாசுக்காக சொன்னான், இயந்திர கோளாறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு பயம். அவர் டக்குன்னு அவர் தான் சொன்னார், ஃப்ளைட்டுக்கு அப்படியே சின்னதாக மூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்தது. எந்திரிச்சு ஒன்று சொன்னார், அடியில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னாரு. அப்போ இந்த சிரிப்பு வந்து அந்த பெண் சிரிக்குது, ஒரு பெண் தமிழ் பேட்டு கேட்குது. எனக்கு பின்னாடி தான் உட்காந்து அவங்க சிரிக்கக்கூடாது, யார்கிட்டையும் சிரித்து பேசக்கூடாது. புன்னகை முன்னாலும் கரெக்டு சின்னதாக தான் பண்ணணும், அவங்க ரூல்ஸ் அதுதான். அது இங்கே கேட்டுக்கிட்டு பின்னாடி உட்காந்து சிரின்னு சிரிக்குது. அப்புறம் எலுமிச்சம்பழம் வச்சதுக்கு அப்புறம் ஓடிச்சு, வச்சதுக்கு அப்புறம் ஓடுது, அந்த ரெண்டு கீழே போகுது. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. உண்மையெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் காப்பாற்றிச்சா என்ன தெரியாது. நான் கரெக்டாக ஃப்ளைட்டு மேலே போகுது, ஒட்டு மொத்தமாக குலுங்குது, ஃப்ளைட்டே குலுங்குது. எல்லாருமே பயந்துட்டோம்.
தூங்கிட்டு இருந்தாங்க எல்லோரும், நானும் அவர் தான் முழிச்சிட்டு இருந்தோம். சரி பயமாயிடுச்சு. அவங்களாம் கொஞ்சம் உள்ளேருந்து அவங்க பரபரப்பு பார்க்குறப்பே தெரியுதுல்ல, இது ஏதோ ஒன்றுன்னு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கொண்டாந்து பெங்களூரில் இறக்கி விட்டான். அவங்க அதான் வந்து இறங்கணுன்னா முதல் தேங்க்ஸ் தான் சொன்னோம் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்யும். அதனால தான் அது பேர் என்னென்னா, உலகத்தில் எவ்வளவு பழங்கள் சிறப்பாக இருந்தாலும், பெரிய இவ்வளோ இதாக இருந்தாலும், ராஜகனி என்று சொல்லப்பட்டது எலுமிச்சம்பழம் தான். அப்போ அந்த ராஜகனி அந்த நம்ம வீட்டில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். பெண்கள் வந்து ஒரு சில இதை வந்து பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுவும் சமையலறையில் பாதுகாப்பது மிக சிறப்பு. சமையலறை என்று கணவன் கைக்கு போகுதோ அன்றைக்கே பாருங்கள் அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும். பாருங்க, சமையல் ஆண்கள் பண்ணியிருக்கிறப்ப அந்த வீட்டில் அவங்கள ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. இது வாஸ்து தான், வேற ஒன்றும் கிடையாது. கணவன் செவ்வாய் 4ஆம் பாவத்துக்கு உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்? என்றைக்கும் காலபுருஷன் 4ஆம் இடம் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன இருக்கு? நீசம். அதனால தான் கணவன் பெண்களுக்கு இது பண்ணாதீங்க. வாஸ்து சரியாக அமைச்சு கொடுத்துருது. நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. முனிவர்களும் ரிஷிகளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து அந்த வீட்டில் சமையல் சூப்பராக இருக்கும். அஸ்த நட்சத்திரம் இருந்தாலும் தண்ணி வீட்டுக்கு வந்துடும், கைக்கு வந்துடும். அடுத்தது தான் நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. படப்பண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அஸ்த நட்சத்திரம் வந்தோன்னா தண்ணி எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குங்க வந்துருக்கீங்க யாருங்கம்பாங்க. இல்லைங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது, போஸ்ட் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படிம்பாவன். அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறது அந்த பெண்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது இருக்கும். வாஸ்துக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தை வாஸ்துக்குள்ளே உள்ள வந்து நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செயல்பாட்டுகளோடு இருக்கிறது அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அது பிரதானதாக அந்த மாதிரி தான் ஒரு சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பாருங்கள், அந்த பெண்கள் வந்து அந்த வீட்டில் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. எப்போ கல்யாணம் ஆகிற வரலும் கல்யாணம் ஆகிற கிருத்திகை, அதுவும் கிருத்திகை மேசராசி பெண்கள் வந்து ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. கல்யாணம் முடித்தாங்கன்னு வைங்க, அவங்க ஏன்டா உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஒருத்தர் அப்படியே மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த கிருத்திகை என்பது ஒரு சில நட்சத்திரங்கள் 3 பாவங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம்ல. மேஷபாவம் அப்படியே 12மே உடல் பாகமாக போட்டு 12 மேசத்தில் இருக்கும் கிருத்திகை தலைபாகம் கொண்டது. கன்னியில் இருக்கும் சிம்மம் கன்னியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இடுப்பு பகுதி. இது உத்திரம் அங்கே இருக்கக்கூடிய தனுசு அண்டு மகரத்தில் இருக்கக்கூடிய இது கால் பகுதி குறிக்குது. இந்த மாதிரி 3 பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கன்னியில் இருக்கும் இது மேசத்தில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தலைப்பகுதியை குறிக்கும். அவர்கள் திருமணம் என்ற பெயரில் வேறு ஒரு குடும்பத்துக்குள் 2ஆம் பாவமான குடும்பத்துக்குள் போகிறப்ப அங்கே உடல் பகுதி மட்டும்தான் போகும், தலைப்பகுதி இங்கே நின்றுக்கும். அப்போ அந்த குடும்பத்துக்கு போய் அவங்க தலைப்பகுதி நிற்கிறப்ப அவங்க தலையில்லாத ஒரு உடல் அந்த வீட்டுக்கு போகுது, இன்னொரு வீடு குடும்பத்துக்கு போகுது. அப்போ என்ன மாதிரி அவங்க பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த கிருத்திகையில் வந்து பெண்கள் பிறந்த ஜென்ரலாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைக்குரியவர்கள். ஆனால் பெண்கள் மிக மிக பிரச்சனைக்குரியவர்கள். ஆண்களுக்கு வருமானம் சுத்தமாக போயிடும். ஏன்னா 2ஆம் பாவத்துக்குள்ளே போகிறதுனால சுத்தமாக வருமானம் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். இந்த திருவாதிரை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் திருவாதிரைங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது. திருவாதிரை வீட்டினுடைய பூஜை அறை. அப்போ அந்த பூஜை அறையில் திருவாதிரை எப்படி வேலை செய்கிறது? நன்மை செய்கிறதா, வேலை செய்கிறதா? உங்களுக்கு காற்றாக வேலை செய்கிறதா, இசையாக வேலை செய்கிறதா? காற்று ராசி, இசை ராசி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த திருவாதிரை அந்த கோயில் பூஜை அவங்க வீட்டுக்கு போனால் அந்த பூஜை அறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பூஜை அறை ருத்ர தாண்டவம் ஆடுதா, ஆனந்த தாண்டவம் அந்த வீட்டுக்குள்ளே ஆடுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த திருவாதிரை வச்சு அழகாக சொல்லிடலாம். மிருகசீரிடம் சொல்ல வேண்டியதில்லை. மிருகசீரிடம் 2 பேர்த்து இருந்துச்சுன்னா போதும், அந்த வீடு அழகாக இருக்கும். உள்ள பூந்தோன்னே கேட்பேன், மிருகசீரிடத்தில் 2-3 பேர் இருப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னு ஸ்டிக்கர் வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா அப்படி டெக்கரேட் பண்ணி இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்தால் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜன்னலெல்லாம் அந்த ஓரமாக துடைப்பாங்க. எடுத்து பாருங்கள், உள்ள ப்ரஷ் விட்டு துடைச்சிட்டு இருப்பாங்க, அழகுபடுத்துவாங்க. ஏன்னா அந்த மிருகசீரிட நட்சத்திரம் அழகுபடுத்தக்கூடிய அந்த சந்திரன் பிறந்தது. சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் உங்களுக்கு.
வீட்டில் போனோன்னே பார்ப்போம், சுற்றியும் பார்க்குறப்ப என்ன நடக்கணும். வீட்டுக்கு போனோன்னே முதல் என்ன பண்ணுவாங்க, வாசு நிபுணர் என்ன பண்ணுன்னா கதவாட்டி பார்ப்பாங்க. அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கதவாட்டி பார்த்தா ஒரு சில சத்தங்கள் வரும். அந்த சத்தங்கள் எப்படியாப்பட்ட சத்தங்களாக இருக்கணும். ஒளி, என்றைக்குமே ஒளி தான் உங்களுக்கு இருக்குல்லே கவரக்கூடியது. குமாரசாமியத்தினுடைய பிரதானமே ஒளி தான். சவுண்டு, ஒளினா இந்த ஒளி இல்லை, சவுண்டு. அந்த ஒளி, ஏன்னா முருகன் வந்து அழகாக பேசக்கூடியவர். அந்த ஒளி எப்படி வருகிறது அந்த சவுண்டுக்குள்ளே, கிரிச்சி கிரிச்சின்னு உள்ளே வரவும் உள்ளுக்குள்ளே வருதா அல்லது வெளியே போகுதான்னு பார்க்கணும். வெளியே போச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வீட்டினுடைய அனைத்துமே வெளியே போகும். உள்ளே வந்தால் சகுனங்கள் அனைத்தும் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் உடனே அதுக்கு பிரதானமாக உள்ளே போந்தோன்னா முதல்ல ஆட்டி பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுடுங்க, கதவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, ஏன்னா அது முதல் அந்த பிரச்சனையை கொஞ்சம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வீட்டுக்குள்ளே போகிறப்பையும் சரி, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறப்ப கால் எடுத்து வைக்கிறப்ப, இன்றைக்கெலாம் எனக்கு உள்ளே போகிறப்பே நல்லாவே தெரியுது, ஜோதிடத்துக்குள்ளே இருந்து நல்லாவே தெரியுது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது. காலையில் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் கூட நண்பர் பேச சொன்னால் கூட பேசுவார், கனிமலையினுடைய ஒன் ஆஃப் த குரூப். அவங்க திடீர்னு உடல் நலம் மெலிஞ்சிச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு, நல்லா குண்டாக இருந்தார், 120 கிலோ இருந்தார். 3 மாதத்தில் அப்படி சின்னதாக போயிட்டார். நண்பர் போய் வீட்டில் சேலத்தில் தான் இருக்குது, பாலாஜி வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அவங்க வீடு. உள்ளே போகிறப்ப ஒல்லியாக இருக்கிறார், என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் கால் வைக்கிறப்பே என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா சனி திசை எனக்கு ஓடிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார், சனி திசை தினசு சொல்லுவேன், தனி திசை வர்றப்போ தான் அந்த பேய் பிசாசுகள் ஏகப்பட்ட பில்லி சொன்னின்னு அது இயற்கையிலே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து செருப்புக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே வருது, அந்த கண்ணினுடைய ஒளி இப்படி திரும்புறப்ப ஏதோ ஒரு ஒளி வருது, பிடிக்குது, எல்லாம் நம்ம தெரியுது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. எடுத்து உள்ளே போந்த உடனே ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், அங்கேயும் அதே 4ஆம் பாவம் தான் வேலை செய்யுது. அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றா கேட்டவங்களுக்கு என்ன புதன் உட்காந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது, டாக்குமெண்ட் என்ன பிரச்சனை நடந்ததுனாரு. ஒன்றும் பண்ணல, புதுசாக ஒரு இந்த ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு அயோத்தி பண்ணத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உள்ளே போந்தோடனே என்னுடைய பழைய ரெக்கார்ட்ஸில் எடுத்து பார்க்குறப்ப அதில் எனக்கு சொந்தமான இடம் கொஞ்சோண்டு இருந்தது, எங்கள் பாட்டிக்கு தாத்தா வீட்டுக்கு அப்படின்னு. அதை போய் கேட்டப்ப அவங்க எல்லாம் வாங்க பூஜை செஞ்சு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பூஜை செஞ்சாங்க, என்ன நடந்தது எனக்கு தெரியலங்கிறாரு. பார்த்தா ஒல்லியாக இருக்கிறார். அப்புறம் டவுட்டு சொன்னேன். அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஏதோ ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு தேடி இருக்கிறார். அப்போ பார்க்குறப்ப அங்கேயே அந்த 4ஆம் வீட்டில் வந்து சனி சம்மந்தப்படுறப்ப அல்லது 4ஆம் வீட்டில் இருக்கிற பூசத்தோடு எந்த ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டாலும் சரி, அங்கே அந்த வீட்டில் அமோனிச சக்தி உள்ளே வந்துடும். ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ ராகு கூட வருதான்னு பார்க்கணும், செவ்வாய் கூட வருதான்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இல்லைங்க ஏதோ இப்போ பில்லி சோனி யாரும் இருக்குது, யாரோ வச்சுருக்கிறாங்க போல இருக்குது, அவங்க வாயிலே வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும். வாஸ்துவையும் நட்சத்திரையும் ஒன்று சேர்த்து பண்ணிச்சு அவ்வளோ அருமையாக நான் கொண்டாந்தது உங்களுக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்குதுன்னா அவங்க வீடு பாதி வெட்டி பாதி தனியாக இருக்கும். நான் போனோன்னே ஒரு இடத்துக்கு கேட்டேன், அந்த இதுக்காக வெட்டினது அப்படியே நின்று போச்சு, வெட்டி தனியாக இருக்குது. இப்போ கேட்குறப்ப உத்திராடத்தில் கிரகம் இருக்குதுன்னா 3 பேர்த்துக்கு எடுத்து பார்க்குறப்போ 3 பேர்த்துக்கும் உத்திராடத்தில் கிரகம் இருக்குது. கேது உத்திராடத்தில் உட்காந்துருக்குது. அப்போ ஏன்னா உத்திராடங்கிறது வெட்டப்பட்ட இடம், ஏன் விநாயகர் தலையே வெட்டப்பட்ட இடம், அது உங்களை வெட்டி ஒட்ட வச்ச இடம். அப்படி பார்க்குறப்ப போட்டுவிட்டு அது சும்மா கிடக்குது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா விநாயகர் தோஷம் உண்டு. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் பைப்பு பிரச்சனையே பைப்புக்குரியது தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டு பொம்பளைங்க கழுத்து பிடிக்கிறதுல பைப்பை தான் கைது போய்மா பொழுதுகிட்டே கிடக்குதும்பாங்க. திடீர்னு வாங்கிட்டு வந்து புது பைப்பையே போடுவான், அதுவும் ஒழுகும். சனி எல்லாம் எங்கே அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ வீட்டில் பைப்பு, சனி 8ஆம் பாவ தொடர்போடு வந்துச்சுன்னா வீட்டு பைப்பு ஒழுகும், சாக்கடை அடைச்சிக்கும். தெளிவாக சொல்லிடலாம் உங்களுக்கு. அனுசத்துலேயோ 8ஆம் பாவத்திலே சனி இருக்குதா, இல்லை அனுசத்தில் கிரகம் இருக்குதா? அனுசத்தில் நிறைய கிரகம் இருந்துச்சு, 2-3 கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வீடு டாய்லெட் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். போனோன்னே சொல்லிடலாம். இவர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தார், ஐயா ஒன்று. என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த வாஸ்து இருக்குது, இந்த வாஸ்து கொண்டு கேரளாவில் வைங்கள பார்க்கலாம், இந்த வாஸ்து கொண்டு கர்நாடகாவில் வைங்கள பார்க்கலாம், அங்கே எடுபடாது. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ் வாஸ்து எடுபடாது.
ஏன்னா வாஸ்து என்பது வாயு சம்பந்தப்பட்டது. அந்த வாயு காற்று எந்த திசையில் செல்கிறது, கிழக்கு பகுதியாகவும் வடக்கு பகுதியாகவும் டாய்லெட் உக்காந்தா இருக்கணும். ஏன்னா உட்காரப்போ அதனுடைய வாசங்கள் ஆப்போசிட்டில் போயிடணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த காற்று. தமிழ்நாட்டுடைய காற்று எதுன்னு தெரியுங்களா? எந்த காற்று நம்மளுக்கு வரும் அதிகமாக? தெற்கும் கிழக்கும் இருக்கும் காற்று. கேரளாவிலிருந்து வர காற்று தான் நம்மளுக்கு அதிக காற்று. அதனால தான் எங்கே இருக்கிறது காத்தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா எந்தெந்த பக்கம் இருக்குன்னு? அதுதான் அங்கே இருக்க வரக்கூடிய காற்று தான். அதற்கு நேர் முன்பு அந்த காற்று வர திசையில் தான் நம்ம வந்து டாய்லெட் உட்காரணும். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கு. எங்கே இங்கேயும் அங்கேயும். கேரளாவில் போனால் அது வேறு மாதிரி. அந்த டாய்லெட்டுடைய காற்றுக்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாஸ்து வந்து மெயினாக படைச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக இருக்குது. கொண்டு போய் நம்ம இதே ஊட்டிலாம் நான் கொண்டு போய் வச்சு பார்த்தேன், இன்னும் வேலையாகலை. அதனால தான் ஊட்டியில் திருப்பி வச்சங்காட்டியும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. மிகப்பெரிய வாஸ்து நிறுவனம். நானும் ஒரே நாளில் அங்கே வாஸ்து பார்த்துட்ருக்குறோம், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே. அந்த அவரும் பார்த்துட்டு போயிடும். பின்னாடி நான் பார்த்துட்டோம், மாற்றி வைங்க. ஏன்னா அவர்களுடைய வாஸ்து என்ன, ஒரு கழிவறை வந்து கீழே தான் வரும். அந்த கீழே வாழணும். மேல் வீட்டு கழிவறை கீழே இருக்கும், கீழே வாழ்ந்தாகணும். அப்போ எந்த மாதிரி இருக்கணுங்கிறது நம்ம அங்கே போய் தான் முடிவு பண்ண முடியும் வாஸ்து பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு சில இடத்தில் வாஸ்துக்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய வாஸ்துகள், தமிழ்நாடு பிரமாதமான கொடுக்க ஸ்கெட்ச் அது. வாஸ்து பூசன் வந்து தமிழ்நாட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சுக்கராச்சாரியர் பிறந்த இடம் எதுன்னு தெரியுங்களா? சுக்கராச்சாரியர் பிறந்த இடம் இன்றைய கோழிக்கோடு. அது உங்களுக்கு 4 வேதத்தில் ரிக் யஜூர் சாம அதர்வண வேதத்தினுடைய ரிக் யஜூர் சாம அதர்வணம், தெய்வங்கள் எப்படி இருக்க வேண்டும், தெய்வங்கள் எப்படி வந்தது, தெய்வங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம தெய்வத்திற்கும் மனிதனுக்குள்ள தொடர்பில் ரிக் யஜூர் சாம வேதத்தை கொடுத்து விட்ட அதர்வண வேதம் என்று படித்தாங்க. மனிதன் இந்த முறையில் தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் செயல்படுத்த வேண்டும், இந்த செச்சரில் தான் மனிதன் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது அதர்வண வேதம். அதை எழுதி ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களை வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் வெளியே வரல. ஏன் வெளியே வரலன்னா வாய்மொழி உத்தரவுகள் அதெல்லாம். இதை வந்து எழுத்து வடிவமாக வழங்கும்போது சுக்கராச்சாரியர் எழுத்து வடிவமாக இருக்கிறப்ப அந்த இனங்கள் வந்து இதெல்லாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனங்கள் வந்து அதை அப்படியே தடுத்து நிறுத்திச்சு. இந்த மனித தர்மம் வெளியே போச்சுன்னா நம்மளாம் பிழைக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்னு. அவர் அதையும் மீறி இறக்கும் தருவாயில் ஒரு புதிய மொழியாக எழுதி அங்கே வாழ்ந்த மக்களிடம், அப்போது அந்த வாழ்ந்த மக்களையும் வந்து புதிய மொழிகள் பேசிக்கொண்டு அந்த மக்களினுடைய மொழிகளை தலைகீழாக எழுதி அவர் கையிலேயே கொடுத்துட்டு நீங்கள் வச்சு பாதுகாத்துக்காங்க அப்படின்னு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எதுவும் பண்ண முடியல, பிழைக்கிறதுக்காக கடல் கடந்து போனாங்க. அங்கே போய் அவங்க நிரந்தரமாக இருந்தது இன்றைய அரேபியா கண்ட்ரிஸ். முஷ்ங்கிற மொழி தான் முஸ்லீமாக மாறி இன்று அதர்வண வேதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற முஸ்லீம்கள். வேறு யாரும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ அங்கே ஜோதிடமும் அங்கே முஷ்ங்கிற அந்த மொழியில் இருக்குது. அதிலிருந்து பிரிந்தவர்கள் தான் ஒரு இனம் யூதராகவும், ஒரு இனம் ஆரியராகவும், ஒரு இனம் முஸ்லீமாகவும் அங்கே இருந்து பிரிந்தவர்கள் தான் அத்தனை பேருமே. ஆக ஜோதிடம் எங்கேயும் இல்லை, இங்கேருந்து போனது தான். வரக்கூடிய ஆரியர்கள் இங்கே வந்து திராவிட பக்கம் வரப்போ தான் தெரிஞ்சுது அவர்களை விட நம்ம முன்னுக்கு இருக்கிறோன்னு. அதனால தான் கீழே வந்து எடுபடாத காரணங்கள் அதுதான். ஆரிய மொழியினுடைய செயல்பாடுகள் இங்கே கீழே தென்னகத்தில் எடுபடாத காரணம் என்னென்னா, ஏற்கனவே திராவிடங்கிற வாட்சியில் நம்ம குமரிக்கண்டம் முழுசும் நாம் இருந்திருக்கிறோம். அதில் வாழ்ந்தவர் தான் அகத்தியர். தெளிவாக அப்பயே சொல்லிட்டார். 2 மொழி நூல், ஜோதிடத்தில் ஒன்று, ஜோதிடம் சார்ந்த மருத்துவம் ஒன்று. குமராசாமி என்ற நூலும் குப்புசாமி என்ற மருத்துவம் சார்ந்த ஒரு நூலும் 2 எழுதி வச்சுட்டு போனார் அப்போவே. அப்போ அந்த மருத்துவம் சார்ந்த அந்த இதை வந்து தான் தன்னுடைய சீடர்கள் அனைவர்கிட்டையும் ஒப்படைச்சு செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப தான் இறைவனை திருமணத்திற்காக வடக்கே சென்ற அகத்தியர் திரும்பி வருவதற்குள் இரவா வரம் பெற்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. வந்தவுடனே மனித தர்மத்துக்கு எதிரானது, அதனால் இதை வந்து தண்டம் என்ற பெயரை வைத்து தண்டபாணிங்கிற பேரில் மலை மேலே கொண்டு வச்சிடறேன்னு சொல்லிட்டு திருவானங்குடி கீழே மலை மேலே கொண்டு வச்சிட்டார். இன்றைக்கி நவபாசன சிலைகள் அங்கே இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. நாம் எடுத்து இன்றைக்கும் பார்த்துட்ருக்கோம். சாகா வரம் பெற்ற நவபாசன சிலை தான் அது அப்படின்னு. அப்போ நம்ம வரலாறுகள் ஒவ்வொன்றும் எடுத்தோம்னா தான் இந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அந்த அகத்தியர் இருக்கிறப்ப நட்சத்திரத்தை அடிப்படையில் வச்சுருக்கிறார் ஒவ்வொன்றுமே. நான் ஏன் நாலாமாவன் பேசுனா இன்றைக்கி வாஸ்து பற்றி தான் பேசணும். நட்சத்திரத்திலும் வாஸ்து பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கிறார். அதுதான் நட்சத்திர சூட்சம்னு சொல்லி வச்சுருக்கான். அதுவே அப்போ அந்த ஈசானி மூலையில் நீங்கள் வேணால் எடுத்து வருங்க. ஈசானி மூலையில் பொருளாதார வளர்ச்சிக்காக அந்த தேன் குப்பையில் வந்து ஒரு தேனை கட்டி வீட்டுக்கு அந்த ஈசானி மூலையில் இப்போ இருக்க கார் நிறுத்துறதுக்கு மேலே கூட நிறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறுத்தி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வெரும்பு ஏறிச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு சிக்கலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிள்ளையார எறும்புங்கிற அந்த சின்ன கருப்பு எறும்பு போயிடுச்சுன்னா அமைதிகள் நிறைவு கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காதுங்க. இது லால் கிதாபனுடைய இதுலேயும் வந்து நிறைய தெளிவாக அந்த மாதிரி கொடுத்துருக்கு. எங்கெங்கே வந்து வீட்டுக்கு மூளைகளில் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக காம்பவுண்ட் போட்ட வீட்டை கட்ட வேண்டும். காம்பவுண்ட் இருந்துட்டால் இது எல்லாத்துக்குமே அடிபடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு காம்பவுண்ட் போடுங்க. ஒரு 5 சென்ட்டை வாங்கி அதில் ஒரு காம்பவுண்ட் போட்டு உள்ளே 3 சென்ட்டில் குடியிருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம். ஆனால் காம்பவுண்டே இல்லாத பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் என்னென்னைக்கு தொடர்பு வருதோ அந்த 8ஆம் பாவத்தோட தொடர்பு அது அனுச நட்சத்திரத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் டிச்சு தண்ணிக்கு பிரச்சனையாக இருக்கும். அவன் போகிற இதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இல்லைனா அவன் வீட்டு தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளே எடுத்துக்கணும். இந்த திருவோண நட்சத்திரத்தை எடுத்துச்சுன்னா பார்த்தவங்களுக்கு யாரெல்லாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் வேணாம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சூட்சமாக ஒன்று சொல்லி தந்துடுறேன். இங்கே தான் அதிசூட்சமாக ஒன்று இருக்குது. அம்மா இருக்கிறாங்க. அம்மா உங்கள் வயதில் வந்து சொல்லியிருப்பீங்கள்ல வீட்டில் வந்து பெண்கள் வந்து மாவாட்டணுன்னு ஒரு சில பெண்களை நீலாம் மாவை கரைச்சி வைக்காத, நீங்களாம் மாவை கரைச்சி வைக்காத, பொங்கி வேஸ்ட்டாக போயிடும் சொல்லுவாங்க. அதே வீட்டில் இன்னொரு பெண் கரைச்சி வைக்கும் நல்லாயிருக்கும். இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன் யாரையாச்சும் இருப்பேன். இதெல்லாம் வீட்டுக்குள் நடக்கும் வாஸ்து, கை வாக்கம் அல்ல. அப்போ நீங்கள் கையை உப்பு போட்டு கரைக்கிறீங்க, அவங்க ஃப்ரீயாக கரைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சந்திரன் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே உப்பும் சேருமா? சந்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க உப்போடு தானே இருக்கும். அப்போ அவங்க கரைச்சாங்கன்னா என்ன ஆகும்? உப்பு போச்சுன்னா உப்பு போட்டு கரைச்சோம்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் பொங்க தான் செய்யும். அதனால திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொங்கக்கூடியது அடுத்த நாள் மாறக்கூடிய பால் ப்ராடக்ட். பால்னால் சந்திரன்னா திருவோண நட்சத்திரம் தான் சந்திரன். அவங்க பாலை மாற்றி கொடுக்கறது பிடிக்க வைக்கிறது எது? பால் பிடிச்சா என்ன? தயிர். திருவோண நட்சத்திரத்துக்காரன் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய மேடையில் சொல்லிடுறது காரணம் தான். இன்னொன்று திருவோணத்திற்கு அவயோகியாக அங்கே சனி வந்துடும், பூச நட்சத்திரம் வந்துடும், 4ஆம் வீட்டுக்குள்ளே தோணும். அப்போ ஒவ்வொன்றும் உள்ளே எடுத்து பாருங்கள். ஒரு பொருள் ஒரு பெண் வேலை செய்யலாம், அந்த பெண் இன்னொரு பெண் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கணும். அங்கே தானே உச்சமாகறாரு. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சமாகுதுன்னா அந்த வீட்டு பெண் எப்படி தெரியுமா இருப்பாங்க? சுக்கிரன் என்ன அர்த்தம்? இனிமை, புதுமை. 12ஆம் பாவங்கிறது உடல் ரீதியா பாதமா? பாதத்தில் சுக்கிரன் எப்படி வந்து வேலை செய்யும்? அது அழகு வருமா? நீ உங்க மெட்டி போட்டிருக்காங்க, அழகு தெரிஞ்சுதா? கொலுசு யாராருக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கா கொலுசு போட்டு ஜல்லி 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 தான் போவாங்க. எடுத்து பாருங்க. ஏன்னா சுக்கிரன் வெள்ளி இல்லை. பாதத்துக்கு வெள்ளி போட்டுக்கொண்டு அழகு பார்த்து ஒளி தரக்கூடிய அந்த இனிமையான ஒளி தரக்கூடியது கொலுசு. அது மெட்டி டிசைனாக போடுவாங்க. அது வந்து பார்வைக்கு. இது வந்து அடுத்தவனுடைய ஒளி கேட்குற வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க. சல்லு அவங்க வந்தவே அழகாக இருந்தது. ஒளிகள் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒளி நறுக்கு அந்த பாதத்துக்கு அவங்கள எடுத்து பாருங்கள். சுக்கிரன் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் பாவத்தில் உச்சமாக ஒருத்தர் தான் காலபுருஷனுக்கு. அப்போ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நான் சென்ற வாரம் கூட சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு லக்கணத்துக்கு மட்டும் எந்த கிரகமும் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். மேச லக்கணத்திற்கு எந்த கிரகமும் உச்சமாச்சுன்னா பிரச்சனைக்குரிய ஜாதகமாக அமைஞ்சிடும்.
ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா கூட போதும். அதனால் மேச லக்கணத்துக்கார் யாராச்சும் வந்தாங்கன்னா எந்த கிரகம் உச்சமாயிடுச்சுன்னு பார்த்துருங்க. அது 4ஆம் பாவத்தில் குரு உச்சமாச்சுன்னு நீங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேச லக்கணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்துக்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு உச்சமாய் வந்துருச்சுனாவே வச்சு செய்வாங்க. காரணம் என்னென்னா 12ஆம் அதிபதி அங்கே போய் உச்சமாகுது. 1 9 ஏதோ சின்ன சின்ன பாக்கியம் கொடுப்பாங்க. கும்மியை வச்சு கொத்துனாலும் கையில் தான் குத்துவாங்க, பூரி கட்டையில் அடிக்க மாட்டாங்க. அதனால் அந்த விதத்தில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா குரு உச்சமாச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த வேலையெல்லாம் பண்ணும். இயற்கையில் குரு உச்சமாகிற இடத்துல இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயத்தில் உச்சமாச்சுன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதனால் வருது? டென்ஷனால் வரும். அப்போ அந்த வீட்டில் டென்ஷன் ஜாஸ்தியான ஒரு பெண் இருந்து கொண்டே இருப்பாள். அவங்ககிட்ட போய் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? காசு இருக்கும் 4ஆம் இடத்துல குரு இருக்குது, காசு கொடுத்துருச்சு, டென்ஷனான ஒரு குடும்பத்தில் குடும்பம் நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு மேச லக்கணத்துக்கு உண்டானது. ஒரு ஸ்டெப் முன்னாடி வரது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இங்கே ஏற்றிருக்குது. அவர் இல்லை சுவாதி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. சுவாதிக்கு அரிசி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அரிசி உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சுவாதியில் பெண் பிறந்தால் தகப்பனுக்கு யோகம், கல்யாணம் முடிகிறவர்களும். கல்யாணம் முடிஞ்சிட்டு போயிடுச்சுன்னா தகப்பன் பொருளாதாரத்தில் சரி அடி விழுவார். பார்த்தா தெரியாதா சொம்ப அடி வாங்கி இருக்குதுன்னு? ஆண் சுவாதி இருந்தால் தகப்பனுக்கு தோஷம், பிறந்தோடனே தகப்பனுக்கு தோஷம் பண்ணி விட்டுருவார். ஏன்னா இப்போ நம்ம அந்த நட்சத்திரத்தை எடுக்கலாம். 4ஆம் பாவமும் நட்சத்திரமும் எப்படி வேலை செய்யுது, 10ஆம் பாவம் நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த திருவோணத்தில் அந்த பெண்கள் இதுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்காங்கம்மா. இது ஒன்றும் பெருசாக நடைமுறைக்கு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு திருவோணத்துக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 2 கிலோ அரிசி அரைங்க, கரைச்சி வச்சு பார்த்துருங்க, இன்னும் 2 கிலோ அரிசி எடுங்க, வேறு ஒரு நட்சத்திரத்துக்கார பொண்ணை கரைச்சி சொல்லுங்கள், எது முதல்ல புளிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது நான் பெருசாக அனுபவத்துன்னு சொல்ல கிடையாது, இந்த அனுபவம் செஞ்சு பார்த்துடலாம். எளிதில் புளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது நிறைய, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அஸ்தனஜர் ஏன் போனோன்னு தண்ணி கொடுத்துட்றாங்க? 6ஆம் பாவம் சர்வீஸ் அவங்களுக்கு முக்கியம். அவன் கடன் ரோகம் மற்றதெல்லாம் இருந்துட்டு போகுது, சர்வீஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா முதல் சர்வீஸ். வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்தண்டா எல்லாம் நடந்தது அப்படிம்பாங்க. கரெக்டாக வேலை கரெக்டாக நம்ம ஒரு 10 பேர் செஞ்சு உட்காந்துன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்நாக்ஸ் வரும், அது வரும், இது வரும். அஸ்தனஜர் மாதிரி தான் எல்லாமே. அந்த நட்சத்திர தன்மையில் அந்த வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி இருக்குது, 4ஆம் பாவ தொடர்போடு வச்சு இந்த மாதிரி பண்ணணும், 10ஆம் பாவ தொடர்போடு என்ன பண்ணணும். அந்த அஸ்தநட்சத்திரம் தான் அஸ்தநட்சத்திரம் 5ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் 10ஆம் பாவத்துக்கு வரும். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை அழகாக வளர்ப்பாங்க. ஏற்கனவே அஸ்தநட்சத்திரம் பிரச்சனைக்குரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் சுயமாக இருக்கிறப்ப. ஆனால் பொது நலத்துக்கு எடுக்கிறப்ப அது மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரம் எதுவுமே இல்லை. ஏன்னா 13ஆவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 13ஆவது நட்சத்திரம். 13ங்கிறது புத்துயிர், அதாவது ஜீவ சமாதிகள், அமைதி காக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இயற்கையாகவே அவங்க உட்காந்துருப்பாங்க. அது அந்த இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறப்ப இயற்கையாக எல்லாம் கிடைக்கும். பசி ஆறணுன்னா பரணி நட்சத்திரம் வீட்டுக்கு போங்க, பசி கிளியராக அவங்களை பசிக்கு கொஞ்சம் கூட இது இல்லாத அவங்களை திருப்திகரமாக சாப்பிட்டு வச்சு அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா பிறந்தது துரியோதனன். அவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் வீட்டில் வயிறு நிறக்க சாப்பிட வச்சு அதை வேடிக்கை பார்த்து மனநிறைவு பெற்றவன் அவன். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4ஆம் பாவத்தோட தொடர்பு பண்ணிங்கன்னு வைங்க, அந்த வீட்டுக்குள்ளே வாஸ்து எப்படி இருக்குது, எந்த பாவம் வேலை செய்யுதுன்னு சொல்லிடலாம். இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு கூட நேற்று கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்றைக்குமே இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு வித க்ரஷர் மைண்டை சரியாக வச்சுக்கவே மாட்டாங்க. எதையோ ஒன்று நோண்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு இங்கே மதுரையில் கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு போனாவே போதும். அவங்க
தெளிவடைஞ்சிருவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெஷ் இதாச்சுன்னா கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுன்னு உட்கார வச்சுணும். ஏன்னா ரேவதிக்கு அங்கே உண்டானது. அப்போ அது கூட பழங்கள் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்கிறப்ப வீட்டில் இன்ன பழம் இருக்கணும். அஸ்த நட்சத்திரத்துக்காரன் எல்லாருமே வீட்டில் ஆரஞ்சு பழம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அஸ்வினியில் பிறந்துருச்சுன்னு வைங்க, முந்திரி பூக்கி முன்னாடி சின்னதாக போட்டு வச்சுருங்க. வரவங்க ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போனாவே உங்களுக்கு தோசை விலகிட்டே இருக்கும். சின்ன பவுலில் போட்டு முன்னாடி வச்சுருங்க. உங்கள் வீட்டு யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு போயிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கே வைக்க வேணும். அது இனியும் இப்போ ரொம்ப பெருசாக இதுவரையும் சொல்லியிருந்தாலும் இனிமேட்டு சொல்லணும்னா பெரிய வீடியோ ஆகிடும் உங்களுக்கு. இனி வேறு மீனாட்சி வேறு இவன் எப்படா இறங்கும் அப்படின்ட்டு இருக்கிறாரு பாடா. அப்புறம் அவர் என்ன மாதிரி தெரியுமா, ஏய் உனக்கு 6 மணிக்குள்ளே கரூர் பஸ் ஏறணும் கோயம்புத்தூருக்கு அப்படின்பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு. அதனால் விடுங்க, ஒரு நாளைக்கே அது உங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிற காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபை நான் எடுத்து அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி, ஏன்னா அவசரத்தில் இது நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தாலும் இந்த டிப்பு கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நான் இருக்குங்காட்டி தான் என்னால் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா மற்ற எந்த ஒரு மாதாந்திர கூட்டத்தில் போனாலும் நான் கொடுத்துருவேன். அது என்னுடைய பழக்கங்கள். அந்த லிஸ்ட்டை விட்டு இந்த அடுத்த முறை இந்த வாஸ்துவும் நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிட்றேன். ஒரு காலகட்டத்துக்கு நான் இல்லைனா கூட இந்த மாநாட்டுக்கு அந்த என்னுடைய புஸ்தகம் வந்து சேரும். ஏன்னா அதுக்காக முன்னோட்டங்களும் இங்கே வந்துடுச்சு. உங்களுக்கு முடிச்சிடலாமா? இல்லை இல்லை, அவர் கேட்டுக்கிறதுனால கேட்குற முடிக்கலாமா அப்படின்னு ஒரு அதுக்காக தான் கை தட்டிங்களா? ரைட்டு, சந்தோஷம் இருக்கட்டும். ஏன்னா அவங்க மீனாட்சி அவங்க பேசுகிறது பாரு அப்படியே ரொட்டியாக இருக்கிறாங்க. ரைட், இனி வருங்காலத்தில் வந்து அந்த இது எடுங்க. இன்னும் கொஞ்சம் சரிப்பட்டு பரணி பாரதி அவர்கள் வந்து அந்த வகுப்பு எடுக்கிற அந்த இதை வந்து வாஸ்து கொண்டு சரியாக இருந்துக்காங்க. தேவைப்படுறோம் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அந்த வாஸ்துங்கிறது ஒரு முக்கியமானது. ஏன்னா என்றைக்குமே ஜோதிடத்தில் வந்து அஷ்ட வர்க்கத்துக்கு அடுத்தது வந்து நிற்கக்கூடியது வாஸ்து தான். பரசரம் அசது வாஸ்து தான் இருக்குது. அந்த வாஸ்துவை மட்டும் நீங்கள் கற்றுக்குவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சொல்லித்தராங்க. தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. அதில் பரணி பாரதி அழகாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அப்படி நிறைய கிளாஸ் நானே யூடியூப்பில் நான் அதை வரலன்னா கூட யூடியூப்பில் எடுத்து பார்த்துக்கிறது என்ன ஏதுன்னு நிறைய அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கிறதா. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அவர் சொல்லிக் கொடுத்த மாணவருக்கே இவ்வளோ லிஸ்ட்டுன்னா அப்புறம் அவர் நடத்தினா எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா பிரமாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எடுத்து வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இனி வருங்காலத்தில் வந்து சீரோடும் சிறப்போடும் இருக்கும்படி அடுத்து இன்னும் இதே மாதிரி பல மாதாந்திர கூட்டங்கள் இன்னும் மிகப்பெரிய ஜாமான்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து இந்த தொலைக்காட்சி யூடியூப் வழியாக கொடுத்து இன்னும் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.